இப்ப கொண்டு வந்த நபர்கள் வந்து கூட்டத்துக்கு உணர்ச்சி ஊட்ட வேண்டியது இருக்குது. அதனால ஒரே நபர் வந்து எல்லா இடங்கள்லயும் ஓன்னு கண்ணீர் விட்டு அழுவதையும், உணர்ச்சி குவியலை வெளிப்படுத்துறதையும், ஒவ்வொரு இடத்துலயும் காட்ட வேண்டிய கட்டாயம் வருது அவங்களுக்கு. வேறு வேலையாக வந்தவங்க ஒரு 15 நிமிஷம் இத பார்த்துட்டு போலாம் அப்படின்னு நிக்கிறவங்களே தவிர, மற்ற யாரும் பெரிய அளவுல கூட்டம் கூட மாட்டேங்குது. அப்ப கூட்டம் கூட மாட்டேங்குதுன்னா, சிறிய சந்துகள்ல கூட்டத்தை நடத்தணும். அதுல மிகப்பெரிய கூட்டம் வந்து நெரிசல் ஆனது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அது வந்து மிகப்பெரிய அளவுல செல்வாக்கோட இருக்கிறாரு, வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு ஒரு போலியான நம்பிக்கையை உருவாக்கணும். திரைப்பட உத்திகளையே தேர்தலுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது நடைபெறவில்லை அப்படின்ற உடனே அவங்களுக்கு சோர்வு வருது. திரைப்படத்துல எல்லாமே தங்கத்தட்டுல வச்சு கொடுத்து வாங்கி அனுபவிச்சு பழகியவர்களுக்கு அஹ், அவங்க எதிர்பார்த்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கலைங்கும் போது சோர்வு வந்துடுது. அந்த சோர்வு விரக்தியாகி தங்களுடைய செயல்பாட்டை சுருக்கிக் கொள்கிறார்கள், முடக்கிக் கொள்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. எதுவுமே அவங்களுக்கு சாதகமாக இல்லை. அது போக பல்வேறு களத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸும் அவங்களுக்கு என்கரேஜிங்கா இல்லை. அவங்களை இதுவரைக்கும் தவறாக வழிநடத்தி விட்டார்கள். வருகின்ற கூட்டமெல்லாம் உங்களுடைய தொண்டர்கள், உங்களை அரசியலுக்கு ஏற்றுக்கொண்டவர்கள், அதனால நீங்க எளிதாக முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு முகத்துதி பாடி பாடி உருவாக்கி வச்சுட்டு இப்போ களம் வந்து அப்படி இல்லைங்கிற மாதிரி தகவல்கள் அவர் வந்து சேரும்போது அவருக்குள்ள ஒரு சோர்வு வந்து தான் அந்த பயண திட்டங்களை ரத்து செய்து கொண்டே இருக்கிறாரோ. இவர்கள்ட்ட அரசியலும் கிடையாது, சும்மா பெயருக்கு தான் கொள்கை தலைவர், கொள்கை அரசியல், கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு எல்லாம் சும்மா ஜம்பமாக பேச்சு தான் அது. தலைவர்களாக முன்னிறுத்தக்கூடிய பிம்பங்கள் வச்சிருக்காங்கல்ல, அவங்க படங்களாக வச்சிருக்காங்களே மாநாடுகள்ல அல்லது கட்சியில, அந்த தலைவர்களுடைய கோட்பாடுகள்ல ஒரு துளி கூட இவர்களுடைய நடவடிக்கைகள்ல கிடையாது. மாறாக அதற்கு நேர் மாறான நடைமுறையும் மாறான பிரச்சனைகளையும் தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆக எந்த வகையிலையும் அரசியல் வட்டத்துக்குள்ள பொருத்தமே இல்லாத நபர்களாகத்தான் தாவேக இருக்கு. தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். திரு விஜய் அவர்களுடைய இந்த பிரச்சாரம், அவர் வந்து தேர்தல் சமயங்களாவது அவர் பிரச்சாரத்தில் ஈடுபடுவார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. பட் ஆனால் அடுத்தடுத்து அவருடைய ஷெட்யூல்ஸ் வந்து ரத்தாகுது. ஆதவர்ஜனா போன்றவர்கள்லாம் அப்பட்டமா இது திமுக தான் வந்து காரணம், எங்க தலைவரை வந்து திட்டமிட்டே முடக்குதுன்ற ஒரு விமர்சனத்தை நேத்து கூட அவர் வந்து முன் வச்சிருக்கிறாரு. ஆனால் இது வந்து காபந்து சர்க்கார்னு அவங்களும் சொல்லிக்கிறாங்க. இந்த காபந்து சர்க்கார் வர்றதுக்கு முன்னாடி, எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வர்றதுக்கு முன்னாடி, காபந்து சர்க்கார் ஆனதுக்கு அப்புறம் நாங்க பாருங்க இறங்கி நாங்க வந்து வேலை செய்வோம், நாங்க களத்துக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்களை நீங்க முடக்க முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ நேர்முறைனா இப்ப பேசுறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்போ எப்படி பார்க்கிறது? அடுத்தடுத்து ரத்து செய்யறாரு. கேட்ட நேரமின்மை, பல சாக்கு போக்குகள் சொல்லப்படுகின்றது. ஏன் விஜய் களத்திற்கு வருவதற்கு தயங்குகிறாரா? எப்படி எடுத்துக்கொள்வது? அவங்க படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால எவ்வளவு குப்பை படமாக இருந்தாலும் மிகச்சிறந்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு விளம்பரத்தை செய்து அந்த முதல் 3 நாட்கள்ல, வெள்ளி சனி ஞாயிறு ரிலீஸ் ஆன முதல் 3 நாட்கள்ல அவங்களுடைய அதிகபட்ச வசூலை வாங்குற பழக்கம் வந்து சினி ஃபீல்டில் இருக்கு. அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவங்க செய்துட்டு இருந்தாங்க. அவருக்கு பயங்கர ஹைப்பு, சில மீடியாக்களுடைய சப்போர்ட்டும் இருந்தது. ஆர்கனைஸ்டா கூட்டத்தை காட்டுவது, அது அதாவது ஆர்கனைஸ்ட்னா இது ஒரு புதுவிதமான கூட சொல்ல முடியாது. இதுக்கு முன்னால இந்த மாதிரிலாம் செய்தவங்க இருக்கிறாங்க, பெயர்கள் தேவையில்லை. அவங்க வந்து ஒவ்வொரு ஊர்லயும் அதே நபர்களை ஒரு 500 பேரை கூட்டு வந்தாங்கன்னா அந்த 500 பேர் எல்லா கூட்டங்கள்லயும் இருப்பாங்க. அத ஆர்கனைஸ்டாகவே அந்த 500 பேரை வச்சிருப்பாங்க. என்ன பிரச்சனைன்னா, அப்போ அந்த 500 பேர் ஆக்டிவிட்டி எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்க ஒரு வெறும் நம்பராக ஒரு கூட்டத்துக்கு நடுவுல உட்கார்ந்துருப்பாங்க.
இப்ப கொண்டு வந்த நபர்கள் வந்து கூட்டத்துக்கு உணர்ச்சி ஊட்ட வேண்டியது இருக்குது. அதனால ஒரே நபர் வந்து எல்லா இடங்கள்லயும் ஓன்னு கண்ணீர் விட்டு அழுவதையும், உணர்ச்சி குவியலை வெளிப்படுத்துறதையும், ஒவ்வொரு இடத்துலயும் காட்ட வேண்டிய கட்டாயம் வருது அவங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ்டாகவே எல்லா விஷயங்களையும் செய்து வந்தவர்களுக்கு தொடர்ந்து வாரம் ஒரு நாள் மீட்டிங்னா ஓகே. அது வந்து திரும்ப ஏற்பாடு பண்ணிடலாம். இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஒவ்வொரு ஊர்லயும் செய்யணும் அப்படின்னு ஒரு நிலை வரும்போது அவங்களால அந்த ஸ்டேஜ் பண்ண முடியல. முதல்ல ஸ்டேஜ் பண்ணுவோம். அதாவது சினிமா உதாரணமே சொல்லணும்னா முதல் ஒரு ஷோ 2 ஷோவுக்கு டிக்கெட்டை நாமே எடுத்து நம்ம ரசிகர்களையே பப்ளிக் மாதிரி உள்ள வர வச்சு ஹவுஸ்ஃபுல்லு வெளியில வரும்போது படம் பிரமாதம் அப்படின்னு சொல்லி செயற்கையாக ஒரு சந்தையை உருவாக்கி அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து பிக்கப் பண்ணிக்கணும். அதை பிக்கப் பண்றதுக்கு தூண்டுற வேலையை மட்டும் முதல்ல ஒரு 2 ஷோவுக்கு பண்ண முடியும். அதே மாதிரி இவங்க முதல்ல செய்து பார்த்துட்டாங்க. ஆனா மக்களிடத்துல அது திரும்ப பிடிக்கல, வேறு பிடிக்கல. மக்கள் கூடல. இதே ரசிகர் கூட்டம் தான் எல்லா ஊர்லயும் வர வேண்டியது இருக்கு. சாதாரண மக்கள் பெரிதாக வரல. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு. இத பார்க்கறது மட்டும் வேலை இல்ல. அரசியல்ல ரொம்ப தீவிரமாக ஈடுபாடு கொண்டவர்களை தவிர, அல்லது அந்த பகுதியில சாலைகள்ல இருக்கக்கூடியவங்க தவிர, வேறு வேலையாக வந்தவங்க ஒரு 15 நிமிஷம் இத பார்த்துட்டு போலாம் அப்படின்னு நிக்கிறவங்களை தவிர, மற்ற யாரும் பெரிய அளவுல கூட்டம் கூட மாட்டேங்குது. அப்போ கூட்டம் கூட மாட்டேங்குதுன்னா, சிறிய சந்துகள்ல கூட்டத்தை நடத்தணும். அதுல மிகப்பெரிய கூட்டம் வந்து நெரிசல் ஆனது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அது வந்து மிகப்பெரிய அளவுல செல்வாக்கோட இருக்கிறாரு, வெற்றி பெற்று விடுவார் அப்படின்னு ஒரு போலியான நம்பிக்கையை உருவாக்கணும். வெற்றி பெற்றவர்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் நம்முடைய வாக்குகள் வீணாக போய்விடும் அப்படின்னு நம்புற ஒரு பேண்ட் வேகன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க அத. அந்த பேண்ட் வேகன் நம்ம சாதாரணமாக மந்தையில போய் சேர்ற மனநிலை அது. அந்த மந்தை மனநிலை உருவாக்குவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்யறாங்க. அது களத்துக்கு போகும்போது அது ஃபெயில் ஆகுது. திரைப்பட உத்திகளையே தேர்தலுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது நடைபெறவில்லை அப்படின்ன உடனே அவங்களுக்கு சோர்வு வருது. படம் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லைன்னு சமூக ஊடகங்கள்ல 4 பேர் சொல்லிட்டாங்கன்னா சோர்ந்து போயிற ஒரு மனநிலை. அவ்வளவுதான் திரைப்பட உலகம். அரசியல்ல எவ்வளவு திட்டு, யாரு எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் அதையெல்லாம் தாண்டி போராடி முன்னுக்கு வர்ற ஒரு உணர்வு வந்து அரசியல்ல இயல்பாக அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்துருது. ஆனா திரைப்படத்துல எல்லாமே தங்கத்தட்டுல வச்சு கொடுத்து வாங்கி அனுபவிச்சு பழகியவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கலைங்கும் போது சோர்வு வந்துடுது. அந்த சோர்வு விரக்தியாகி தங்களுடைய செயல்பாட்டை சுருக்கிக் கொள்கிறார்கள், முடக்கிக் கொள்கிறார்களோ அப்படிங்கிற சந்தேகம் தான் வருது. நம்ம பத்திரிகையாளர் ஃப்ரண்ட்லைன் எடிட்டராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய பத்திரிகையாளர் விஜயசங்கர் சொல்ற மாதிரி தமிழக ரத்து கழகமாக இன்று காலை கூட அவர் தன்னுடைய முகநூல் பதிவில போட்டிருக்கிறாரு. ப்ரோக்ராம் போடுறதும் அதை ரத்து செய்வதுமாக அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அதற்கு அனுமதி கொடுக்கறதுல காவல்துறையை குறை சொல்றாங்க. அந்த காவல்துறை இன்னும் ஸ்டாலினோட சேர்ந்து வேலை செய்யுது அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு சில பேர் வாய் திறந்து பேசுறாங்க, சில பேர் படங்கள் மூலமாக காட்டுறாங்க. அதாவது இப்போ ஹக்கீம் தான் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும்னா ஹக்கீம் எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை ஹக்கீம் படத்தை மேல போட்டு கீழே வந்து ஹக்கீமும் ஸ்டாலினும் இருக்கிற படத்தை போடுறாங்க. அதன் மூலமாக இவர் ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர், அதனாலதான் எனக்கு பெர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாரு, அவரிடமிருந்து ஆணைகளை பெற்றுதான் எனக்கு பெர்மிஷன் தர மாட்டேங்கிறாரு. இந்த ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு ரொம்ப முயற்சி செய்யறாங்க ஊடகங்களுடைய துணையோட. எதுவுமே அவங்களுக்கு சாதகமாக இல்லை. அது போக பல்வேறு களத்திலிருந்து அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸும் அவங்களுக்கு என்கரேஜிங்கா இல்லை. அவங்களை இதுவரைக்கும் தவறாக வழிநடத்தி விட்டார்கள். வருகின்ற கூட்டமெல்லாம் உங்களுடைய தொண்டர்கள், உங்களை அரசியலுக்கு ஏற்றுக்கொண்டவர்கள், அதனால நீங்க எளிதாக முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு முகத்துதி பாடி பாடி உருவாக்கி வச்சுட்டு இப்போ களம் வந்து அப்படி இல்லைங்கிற மாதிரி தகவல்கள் அவர் வந்து சேரும்போது அவருக்குள்ள ஒரு சோர்வு வந்துதான் அந்த பயண திட்டங்களை ரத்து செய்து கொண்டே இருக்கிறாரோ அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது.
ஆக இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது அஹ், கட்சிக்குள்ள எல்லார் பக்கத்துல எல்லா இடங்கள்லயுமே சோர்வு இருக்கிறத ஃபீல் பண்ண முடியுது. அப்போ இதுவரை நம்ம பார்க்கிறோம், களத்துக்கே வராத ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் என்றால் திரு விஜய் தான். மக்கள போய் சந்திக்கல, வாக்கு சேகரிக்கல. வேட்புமனு தாக்கல் 2 தொகுதிகளுக்கு செய்யும்பொழுது மட்டும் தான் வந்து அவரு பொது வெளியில வந்து பேசியிருக்கிறாரு. அதக்கூட நம்ம பிரச்சாரமாக ஏற்றுக்கொள்ள முடியுமாங்கிற ஒரு கேள்வியும் வந்து எழத் துவங்குது. அப்போ வாக்காளர்கள எப்படி மதிப்பிடுகிறார்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் இல்ல ஒரு இந்த திரை இந்த தேர்தலுக்கு நான் வந்து ஓட்டு கேட்டா தான் நீங்க எனக்கு ஓட்டு போடுவீங்களா? நான் இவ்வளவு காலம் சினிமால நடிச்சிருக்கிறேன் உங்களை மகிழ்விப்பதற்காக. அதனால நான் எப்ப வந்தாலும் நீங்க எனக்கு ஓட்டு போட தான் வேணும். நான் அரசியலுக்கு வர்றேன்னு சொன்னாலே போதும் நீங்க எனக்கு ஓட்டு போட்டுருவீங்க. நான் வந்து சாதாரண அரசியல்வாதிகளைப் போல அல்ல. நான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக ஓடோடி வந்திருக்கிறேன். என்னுடைய கேரியர்ல உச்சத்துல இருக்கும்போது கோடிக்கணக்கான ரூபாய் என்னுடைய வருமானமாக இருக்கும்போது அவற்றையெல்லாம் துறந்து நான் உங்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறேன். அதனால நீங்க எனக்கு எப்போ நான் வந்தாலும் எனக்கு ஓட்டு போட்டுருவீங்க அப்படின்னு ஒரு பிலீஃப்ல இருக்காங்க. அந்த நம்பிக்கையில இருக்கிறாங்க. இதெல்லாம் நடைமுறையில கதைக்காகாது அப்படிங்கிறது அவர்களுக்கு தேர்தல் முடிவுகள் வரும்போதுதான் உணர்வார்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு அதீத கற்பனையாக எடுத்துக்கொள்வதா? இல்ல அதீத ஒரு நம்பிக்கையாக எடுத்துக்கொள்வதா? இப்போ பேசும்போதும் பார்க்கிறோம். திரு விஜய் அவர்கள் போற இடங்கள்லாம் சொற்பமான பேச்சுக்களைத்தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் பப்ளிக்ல. அந்த பேச்சுக்களுமே சென்ஸ் இல்லாத ஒரு பேச்சா, சினிமா பாணியை கடைபிடிப்பது போல, ஒரு இஷ்யூவ சரியாக அட்ரஸ் பண்றது இல்ல. திருச்சியில கூட அவரு வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு பல அலிகேஷன்ஸ் வச்சாரு, பல விஷயங்கள் வச்சாரு. அதெல்லாம் தரவுகளோடு அவர் வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து வச்சிருந்தாங்கன்னா, ஓகே. அவர் அப்ரிஷியேட் பண்ற மாரி இருக்கும். பட் ஆனா சென்ஸ் இல்லாத ஒரு பேச்சு போல இருந்துச்சு. இது மென்மேலும் நம்ம போற இடங்கள்லாம் பேசினோம்னா, நம்ம வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அப்படிங்கிற ஒரு தன்மையும் இருக்குமா அவர்ட்ட? ஆமா, அரசு திட்டங்கள் வந்து அவரு சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் அரசியலுக்கு உள்ள வந்த உடனே அரசு திட்டங்களுக்கு எதிராக அது இலவசங்கள் வந்து மக்களை சுரண்டும் விதமானது அப்படின்னு இலவசங்களுக்கு எதிராக தீவிரமாக பேசினாரு. ஒரு வலதுசாரி டோன்ல பேசினாரு. ஆனா பின்னால வந்து அவரும் அதே மாதிரியான அறிவிப்புகளை வெளியிடுகிறார். இப்ப இதுல வந்து என்ன வெளியே தெளிவாக தெரியுதுன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசோ அல்லது வேறு அரசுகளோ சமூக அதிகாரம் சமூகத்துல ஒரு வலிமை இல்லாதம இருக்கக்கூடிய பகுதியினரை வலிமைப்படுத்துவதற்காக சில திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் என்பதே புரியாம, அதாவது அது அந்த ஒரு திட்டத்துக்கு பின்னால ஒரு கோட்பாடு இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாம ஏதோ இலவசம் இவர்கள் மன்னர்களைப் போலவும் குடிமக்கள் வந்து அடிமைகளைப் போலவும் இவங்க வாரி வழங்குவதைப் போலவும் குடிமக்கள் அதை யாசித்து பெறுவதைப் போலவும் இவர்கள் மனதுக்குள்ள கற்பனை செய்து வைத்துக் கொண்டு நாங்களும் அதே மாதிரி உங்களுக்கு இலவசம் தருவோம் அப்படின்னு அந்த பிரச்சனையை அணுகுகிறார்கள். நீங்க அதிமுக வந்து குலவிளக்குன்னு சொல்றது இருந்து நமக்கு அது தெளிவாக தெரியுது. அவங்களுக்கு வந்து பெண்களை வீட்டுக்குள்ள முடக்குவதற்கு, குலத்தின் பெருமையை காப்பதற்கு பெண்களை மீண்டும் பயன்படுத்துறாங்க. ஏற்கனவே அப்படித்தான் இருந்தது. அதுல இருந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக சிறகுகள் முளைத்து பறக்க தொடங்குகிறார்கள். அதை மீண்டும் சிறகுகளை வெட்டி வீட்டுக்குள்ளேயே முடக்குவதற்கான பெயர்களை சூட்டுறாங்க. இவங்க வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அது போன்ற விஷயங்களுக்கு உரிமை தொகை அப்படின்னு சொல்றாரு, விடியலுக்கான பயணம் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாமே வந்து முன்னேற்றத்தை நோக்கிய சொற்களாக இருக்குது. ஆனா இவங்க வந்து பழைய பிற்போக்குத்தனமான சிந்தனை கொண்டவர்களாக இருக்கிற காரணத்தினால இவங்க வந்து எல்லாவற்றையும் கால சக்கரத்தை பின்னோக்கி நகர்த்துவதற்கான வேலையை செய்யறாங்க. அந்த திட்டங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய உளவியல், திட்டங்களுக்கு பின்னால இருக்கக்கூடிய நிர்வாக நோக்கம், சமூகத்துல அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள், இது எதை பற்றியும் புரிதல் இல்லாம இவங்க பேசுறாங்கன்னு தான் இவங்களுடைய செயல்பாட்டை வைத்து பார்க்க முடியுது. அந்த வகையில தான் இவங்க வந்து நகல் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. நீங்க பிரச்சனையை பத்தி சொன்னீங்கல்ல, மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றிய புரிதலே அவங்களுக்கு இல்ல. இவர்கள்ட்ட அரசியலும் கிடையாது. சும்மா பெயருக்கு தான் கொள்கை தலைவர், கொள்கை அரசியல்,
கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு எல்லாம் சும்மா ஜம்பமாக பேச்சு தான் அது. தலைவர்களாக முன்னிறுத்தக்கூடிய பிம்பங்கள் வச்சிருக்காங்கல்ல, அவங்க படங்களாக வச்சிருக்காங்களே மாநாடுகள்ல அல்லது கட்சியில, அந்த அந்த தலைவர்களுடைய கோட்பாடுகள்ல ஒரு துளி கூட இவர்களுடைய நடவடிக்கைகள்ல கிடையாது. மாறாக அதற்கு நேர் மாறான நடைமுறையும் மாறான பிரச்சனைகளையும் தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக எந்த வகையிலையும் அரசியல் வட்டத்துக்குள்ள பொருத்தமே இல்லாத நபர்களாகத்தான் தாவேக்கா இருக்குது. திரு விஜய்க்கு அதனாலதான் தவறாக யாராவது அதனாலதான் வந்து அறிவுறுத்தி இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் வந்து களத்துக்கும் வராம இருக்கிறாரு. எம்ஜிஆரையும் தன்னை வந்து ஒரு ஐகானிக் லீடரா வந்து நான் எம்ஜிஆரை போல ஒப்பிட்டு காட்டுறாரு. திருச்சி கிழக்குல எம்ஜிஆர் சிலைக்கு பின்னாடி ஃபோக்கஸ்ல இருக்கு. இவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி வந்து இது பண்றாரு. அப்போ எம்ஜிஆர் பாத்தீங்களா, அவர் வந்து களத்துக்கு போகாம புரூக்லின் மருத்துவமனையில இருந்தே அவர் வந்து வெற்றி பெற்றாரு. அப்போ விஜய் அவர்கள் ஒருபோதும் எம்ஜிஆராக ஆகிவிட முடியாது, ஜார்ஜ் பெர்னாண்டஸ் ஆக முடியாது, கடந்த மறைந்த தலைவர்களை போல வந்து ஆகிவிட முடியாது. அப்ப அப்படி யாராவது தவறாக வந்து அவர்கிட்ட வந்து கன்வே பண்ணியிருப்பாங்களா? அதை வந்து அவர் ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டாரா? எம்ஜிஆர் சினிமா நடிகர், விஜயும் சினிமா நடிகர். எம்ஜிஆருக்கு நிகழ்ந்ததெல்லாம் உங்களுக்கும் பாசிபிள் தான் அப்படின்னு ஒரு தட்டையான புரிதல்ல அவங்க அவருடைய தொண்டர்கள் அல்லது அடுத்த கட்ட நிர்வாகிகள் அவர்கிட்ட வந்து சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா யார் என்ன சொன்னாலும் அதுல எது சாத்தியமானது, எது நடக்கும், எது நடக்காது அப்படின்னு பகுத்து பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் வந்து விஜய்க்கு தானே வேணும். அவர் தானே, அவருடைய பெயரு, அவருடைய வாழ்க்கை, அதுதானே வந்து அங்க ஸ்டேக்ஸ். பிரச்சனைக்கு முன்னால அவரை வச்சுதானே பந்தயம் கட்டுறாங்க. அவருடைய சொந்த வாழ்க்கையை பந்தயம் கட்டி தானே இந்த கேட்டுக்கு, இந்த ஆட்டத்துக்கே வர்றாங்க. அப்போ அவர் தான் அதுல ரொம்ப கராராக உண்மையை அறிந்து கொள்ளும் முயற்சியில இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் அப்படி இல்லை, அவரும் அப்படி இல்லை. அதனாலதான் இவ்வளவு கோளாறுகளையும் அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக அந்த சினிமால ஹீரோனா சூப்பர் ஸ்டார் மாதிரியான, சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த சொல்லல, உச்சத்துல வருமானம் பார்க்கிற, பெயர் சொன்னாலே இவர் நடிச்சிருக்காருன்னு சொன்னாலே பெரிய வரவேற்பு பெறுகின்ற நடிகர்கள் மனசுல ஒரு சிந்தனை இருக்கு. நம்ம அதிகமாக மக்களிடத்துல நெருங்கி போயிட்டா மக்கள் நம்மளை மதிக்க மாட்டாங்க. நமக்கு இருக்கிற கரிஸ்மா என்று அழைக்கப்படுகின்ற ஈர்ப்பு, நம்ம மேல இருக்கிற ஈர்ப்பு அவர்களுக்கு குறைந்து விடும் அப்படின்னு ஒரு பிலீஃப் இருக்கு. அதனாலதான் அவர்கள் கொஞ்ச நேரம் வெளியில வந்துட்டு உங்களை பார்க்க தூண்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க மறைந்து விடுகிறார்கள். உடனே காருக்குள்ள அல்லது வீட்டுக்குள்ள மறைந்து விடுகிறார்கள். ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க. ஹக்கீமோட நான் நெருங்கி பழகிட்டேன்னா ஹக்கீம் என்ன மதிக்க மாட்டாரு. ஆரம்பத்துல என் மேல இருக்கக்கூடிய அன்பும் மரியாதையும் அவரோட நெருங்கி பழகிட்டேன் என்றால் இருக்காது அப்படின்னு சிலர் நம்புறாங்க. சில பிரபலங்கள் அப்படி நம்புறாங்க. அதனால அவங்க வந்து தன்னை கூண்டுக்குள்ள அடைத்துக் கொள்கிறார்கள். அந்த மாதிரி ஒரு மனநிலையில விஜயம் இருக்கக்கூடும் என்ன இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இதற்கு நேர் மாறாக முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் களத்துல இருக்கிறாங்க. மக்களோடு மக்களாக நிற்கிறாங்க, அவர்களுக்கு நடுவுல நடமாடுறாங்க. அந்த மக்கள் அன்பு பொங்க கைகுலுக்குவதும் அவர்களோடு பேசுவதையும் அவங்க அனுமதிக்கிறாங்க. துணை முதலமைச்சர் இன்னும் ரொம்ப கேஷுவலா அவங்களோட உரையாடி கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரச்சாரத்தின் போதே அவ்வளவு நெருக்கமாக மக்களோட ஒரு உறவை பார்க்க முடியுது. மக்களும் அவங்க கிட்ட காட்டுற அன்பு வந்து செயற்கையாக எதுவுமே தெரியல. திட்டமிட்டு உருவாக்கி இவங்க எல்லாரும் சொல்ற, எதிர்கட்சிகள் சொல்ற விளம்பர அரசு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த விளம்பரத்துக்கான அறிகுறிகள் அதுல எதுவும் இல்லை. உண்மையிலேயே எங்க நின்னாலும் மக்கள் வந்து அன்போட இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அரசினுடைய திட்டங்கள் அவங்க வாழ்க்கையில எதிரொலிக்குது.
அதனுடைய பலன்களை அவர்கள் நேரடியாக அனுபவிக்கிறார்கள். அந்த நன்றி அறிதலும் அந்த அன்பும் அவங்களுடைய அன்றாட பிரச்சாரத்தின் போது முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பார்க்கும்போது மக்களிடத்திலிருந்து அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனா மற்ற தலைவர்களுடைய சீமான் ஓரளவுக்கு மக்களோட நெருங்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. மற்ற 4 அணிகள்ல எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லை, விஜய் டோட்டலா அவுட். அப்படி பார்த்தா நமக்கு திமுக தலைவர்கள், அதுக்கப்புறம் நாம் தமிழர், அதுக்கப்புறம் அதிமுக, அதுக்கப்புறம் தான் தாவேக்காவை சொல்ல முடியும். அந்த மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஆங்கிள் பார்க்கும்போது இப்படி அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக அரசியல் களத்துக்குள்ளே என்னென்னலாம் நடக்குமோ அதை பற்றி எந்த புரிதலும் இல்லாம ஒரு குழுவை வைத்துக்கொண்டு அவர் வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்கிறார். கண்ணுக்கு தெரிகிற நிர்வாகிகள் பட்டியல் இருக்குல்ல, அந்த பட்டியலில் இருக்கக்கூடியவங்க யாரும் அவரை வந்து வழிநடத்தக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இல்லை. கண்ணுக்கு தெரியாத சக்திகள் ஏதேனும் இயக்குகின்றனவா அப்படிங்கிறது தெரியல. அது உறுதி செய்யப்படாமல் நம்மால பேச முடியல.